எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய எதிர்பார்ப்புக்குள்ளே இருந்த ராணா திரைப்படம் இன்னைக்கு காலம்புற ஏவிஎம் பிள்ளையார் கோயிலில் ஆரம்பமாச்சு. நிறைய தமிழ் திரையுலக ஜாம்பவான்கள் லைக் பாலச்சந்தர் சார், பஞ்சு அருணாச்சலம் சார், கேஆர்ஜி, ஷோ சார், அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய முக்கிய பிரமுகர்கள்லாம் வந்து வாழ்த்தினாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மீடியா மூலியமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு திருஷ்டின்னு சொல்லலாம். நீங்கள் எல்லாம் அந்த கேள்வியாக கேட்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். என்னென்ன ரெடியாக இருக்கீங்களா? அவர் சார் வந்து இந்த மிகப்பெரிய திரைப்படம், அதில் வந்து கதையிலேருந்து இந்த காட்சிகள்லேருந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இத்தனை நாளாக எங்களோட டிஸ்கஷனில் இருந்து அந்த படம் ஒரு பூஜை அப்படின்னோடனே நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருப்பேன். அவர் வந்து ஒரு படம், ஒவ்வொரு படமும் அவருக்கு முதல் படம் மாதிரி தான் அவர் உழைப்பார். ஸோ அந்த உழைப்பின் காரணமாகவும் அப்புறம் நேற்று ராத்திரி தான் டிசைட் பண்ணோம், நேற்று ஈவினிங் தான் டிசைட் பண்ணோம். சரி, நம்ம வெறும் பூஜை பண்ணிட்டு போடாமல் நம்ம இன்னும் கொஞ்சம் பேர் கூப்பிடலான்னு சொல்லிட்டு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி வரைக்கும் அவர் எல்லாருக்கும் அவரே பர்சனலாக ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிட்டு இருந்தார். அதனால் வந்து டயர்டாகி நைட்டு தூக்கம் இல்லாதனால ஒரு டயர்ட்னஸ்ஸு ப்ளஸ் இன்னைக்கு காலம்புரை வந்து அந்த ஷூட்டிங்கில் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நாள் கழிச்சு ஷூட்டிங்கில் பார்த்தோம்னா எல்லோரும் அவங்கவுங்க ஏதோ கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் வயிற்று அப்செட் பண்ணதுனால ஒரு சின்ன ஒரு செக்கப்புக்காக டாக்டர்கிட்ட போயிருந்தது. அது வந்து பெருசாக ஒரு திருஷ்டி மாதிரி ஊரெல்லாம் பரவிடுச்சு. அது ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கார். இப்போ மறுபடியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். அவர் ஆக்சுவலாக அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வர்றதா இருந்தது. அவர் சார்பாக நான் வராததுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். நான் அவரால் மறுபடியும் ஹாஸ்பிட்டலேருந்து மறுபடியும் இங்கே வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணணும். மார்னிங்கை மீட் பண்ண முடியலை, ஈவினிங்கில் மீட் பண்ணணும்னு நினச்சதுனால தான் அது ஏற்பாடே பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்கே பூஜை முடிச்சிட்ட உடனே வெறும் பூஜை ஷாட் மட்டும் இல்லாமல் பூஜை முடித்த உடனே தீபிகாவை வச்சு இன்றைக்கி அந்த சாங் ஆரம்பித்தோம் அந்த செட்டில் ஏவிஎம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அந்த சாங் ஷூட்டிங்லாம் இருக்கிறதுனால இது ஈவினிங் வச்சுக்கலாம் அந்த ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி சொன்னதே அவர் தான். பட்டு இது மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால இப்போ வர முடியல. மற்றபடி எல்லோரும் நல்லா இருக்காங்க, சந்தோஷமாக. நாங்களே இன்றைக்கி 6:30 மணி வரைக்கும் தீபிகா வச்சு ஷூட் பண்ணிட்டு தான் இப்போ அங்கேருந்து தான் ஏவிஎம்லேருந்து தான் நேராக வரும். இந்த ஒரு நாள்லேயே அவங்களுடைய கோஆப்ரேஷன் தெரிஞ்சிருச்சு. தீபிகா மறுக்கொண்டு வந்து இன்க்ளூடிங் ராண்டி எங்கள் கேமராமேன்லேருந்து, ஆர்ட் டைரக்டர்லேருந்து, ராஜீவன் ஆர்ட் டைரக்டர்லேருந்து, டான்ஸ் மாஸ்டர் பிருந்தா வரைக்கும் எல்லாம் we are all very happy to work with Deepika Padukone. She is very cooperative. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் தேங்க்ஸ் டு தீபிகா. இதே மாதிரி படம் முடிகிற வரைக்கும் இருக்கணும். அதுபடி பெரிய படத்தின் இந்த லைன் ப்ரொடியூசர் மிஸ்டர் முரளி சார் இல்லைன்னா இந்த படமே இவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்காது. அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Correct? It's great to be back in Chennai, and I'm really proud and happy that I've got the opportunity to work with Ravi Kumar sir, with Rajni sir, and such a huge production house, and the fact that this is my debut in Tamil cinema. So I'm really looking forward to it. Today was my first day of shoot and it's gone off really well, and looking forward to the rest of the film.